The Dying Detective, written by Arthur Connan Doyle in simple English and Tamil short summary. நம்ம ஸ்டோரி ஒரு துப்பறிகிற நாவல். இந்த துப்பறிகிற நாவலுக்குலாம் ஒரு ஃபாதர் அப்படி சொல்லணும்னா எட்கர் ஆலன் போவை சொல்லலாம். அவர் டியூப்பின்கிற கேரக்டர் உருவாக்குனாரு. அந்த கேரக்டர் எது தப்புங்கிறத கண்டுபிடிக்கும். அதை இன்ஸ்பிரேஷனை வச்சு நிறைய பேர் உருவானாங்க. அதுல ஒருத்தர் தான் சார் ஆர்தர் இக்னேஷியஸ் கோனன் டாயில். அவரோட ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கேரக்டர்ஸ் என்ன தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும், துப்பறிவாங்க. நம்ம தமிழ்லயும் ராஜேஷ்குமார் நாவல்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இப்ப எப்படின்னு தெரியல, நாங்க வளர்ற காலத்துல ராஜேஷ்குமார் நாவல்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், வெரி பாப்புலர். தமிழ்ல டைம் கிடைச்சா வாசிச்சு பாருங்க. ஸோ ஆர்தர் கோனன் 46 ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இதுல என்னன்னா, டாக்டர் வாட்சன் கதையை சொல்லுவாரு, என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, சால்வ் பண்ணாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸோட மிகப்பெரிய வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் வாட்சன். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் தப்ப கண்டுபிடிப்பாங்க. இதுல என்னன்னா, டாக்டர் வாட்சன்கிற கேரக்டர் நம்ம ஆர்தர் கோனன் டாயிலோட கேரக்டர் மாதிரியே நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா கோனன் டாயிலும் அவரும் ஒரு டாக்டர் தான், அவரோட ப்ரொஃபஷன். ஸோ ஒரு 50 துப்பறிகிற நாவல் எழுதியிருக்காப்புல. உண்மை ஒரு ஃபேமஸான நாவல் இவர் எழுதினது என்னன்னா லாஸ்ட் வேர்ல்ட். இந்த லாஸ்ட் வேர்ல்டு என்ன கதைன்னா, ஒரு கேரக்டர் அமேசான் காடுக்குள்ள போவோம். பழங்காலத்து அனிமல்ஸ்லாம் அங்கே இருக்கும். அந்த அனிமல்ஸ் கூட நடக்கிற சண்டை, இதை பற்றிய நாவல். அதையும் டைம் கிடைச்சா கொஞ்சம் பாருங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு போவோம். நாம கதைக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வெஸ்ட். Please subscribe, press the notification button, encourage us, help us. Thank you very much. இந்த கதை என்ன கதை? Sick Sherlock Holmes wanted to meet his assistant Watson. ரொம்ப நோய்வாய்ப்பட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னோட அசிஸ்டன்ட் வாட்சன் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. So he asked his landlady to get him. அதனால தன்னோட வீட்டுக்கார அம்மானா அந்த ஹவுஸ் ஓனர் வச்சுக்கலாம், அந்த அம்மா வாட்சனை எங்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாங்க. வாட்சன் was surprised to see ill Holmes. வாட்சன் வர்றாரு, வந்தா இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்காரு அப்படின்னு ரொம்ப கஷ்டமா உணர்றாரு. ஸோ இந்த கதையில was he able to save his master? Read the story. அவர் ஹோம்ஸ் காப்பாத்தினாரா? அதுதான் இந்த ஸ்டோரி. நீங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவல்ஸ்க்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பா கூகுள் சர்ச் பண்ணி இல்ல யூடியூப்ல கூட ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவல்ஸ் இல்ல புக் வாங்கி கண்டிப்பா படிங்க. உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சூப்பரா உதவியா இருக்கும். அதே நேரத்துல கதைகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கதையை விட அந்த கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த கதையோட ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, வாட்சன்ங்கிறவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் உண்மையில இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான கதை இது. Mrs. Hudson, seeing Mr. Holmes very ill, wanted to get a doctor for him, but Holmes was willing to see only his friend Dr. Watson. Mrs. Hudson, அதாவது வீட்டுக்காரம்மா, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா, ஹோம்ஸ் பாக்குறாங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாப்ல. அதனால இவருக்கு ஒரு டாக்டர் கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப விரும்புறாங்க. ஆனா ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் வாட்சனை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கதையோட ஸ்டார்டிங். Dr. Watson wanted to know why the landlady did not call a doctor if he was so ill and could not move from his bed and hasn't eaten for 3 days. டாக்டர் வாட்சன் அந்த வீட்டுக்காரமாட்ட கேக்குறாங்க, ஏன் நீங்க ஒரு டாக்டர் கூட கூப்பிடல? அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தா, அவரால் நவளவே முடியல, 3 நாளா சாப்பிடலன்னு சொல்றீங்க, ஏன் நீங்க டாக்டரை கூப்பிடல? உடனே அந்த லேண்ட்லேடி ஆன்சர் பண்றாங்க. The landlady answered, it was Holmes' wish. ஹோம்ஸோட விஷ் தான் அது. அவரு தான் இப்படி கேட்டுக்கிட்டாங்க. and she did not want to disobey. ஸோ அவரை மீறி எனக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. Holmes became very thin and had fever and was twitching his hands continuously. ஹோம்ஸ் ரொம்ப ஒல்லியாயிட்டாரு, அவருக்கு ஃபீவரும் இருக்குது, ரொம்ப உடம்பு சுட்டுருச்சு. and was twitching his hands continuously. அவர் தன்னோட கையை ஊரல் எடுக்கிற மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்பல
Holmes asked Watson to stay away from him. என் பக்கத்திலே வராத அப்படின்னு சொல்றாரு ஹோம்ஸ். As the disease he brought from Sumatra was deadly and contagious. சுமத்ரா இந்தோனேஷியாவில் இருக்கு, அந்த சுமத்ரா தீவுகள்ல இருந்து நான் வந்து இந்த நோயை கொண்டு வந்தேன், இது வந்து ஈஸியா பரவிடும், இது வந்து ரொம்ப மோசமான நோய் அப்படின்னு சொல்றாப்புல. Watson was ready to treat his friend, but Holmes replied he was just a general practitioner, to which Watson said he was ready to bring either Sir Jasper Meek or Penrose Fisher or any other best doctor in London. வாட்சன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரெடி உன்னைய வந்து காப்பாத்துறதுக்கு, உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஹோம்ஸ் சொல்றாப்புல, சரி சரி அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணலாம், உனக்கு தெரியாது, நீ வந்து ரொம்ப ஜெனரல் பிராக்டிஷனர் தான். உடனே வாட்சன் சொல்றாரு, அப்போ அதை விட்டுரு, அப்போ நான் வந்து பெஸ்டா இருக்கிற சார் ஜாஸ்பர் மீக் இல்லைன்னா பென்ரோஸ் ஃபிஷர் இல்லைன்னா இன்னொரு பெரிய டாக்டர், லண்டன்ல இருக்க பெரிய டாக்டர் வந்து கூப்பிட்டு நான் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். Holmes was adamant and added, this disease from east is so dangerous. Holmes வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த நோய் வந்து கிழக்குல இருந்து வந்திருக்கு, அதனால ரொம்ப மோசமான நோய் அப்படின்னு சொல்றாப்புல. பட் வாட்சன் insisted on bringing a specialist. ஆனா வாட்சன் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட கொண்டு கண்டிப்பா நான் பாக்குறேன் அப்படிங்கிறாப்புல. Now Holmes asked Watson to wait for a couple of hours. மறுபடியும் சொல்றதுனால ஹோம்ஸ் என்ன சொல்றாரு, சரி வாட்சன் ஒரு 2 மணி நேரம் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றப்பல. It is 4 now. இப்போ 4 மணி. And at 6 மணிக்கு he could call a doctor of his choice. 6 மணிக்கு ஹோம்ஸ் என்ன டாக்டர் சொல்றாரோ அவர் ஒரு சாய்ஸ் கொடுப்பாரு, ஒரு டாக்டர் சாய்ஸ் கொடுப்பாரு, அந்த டாக்டரை அவர் கூப்பிடலாம். Until that time he could do some reading. அந்த நேரம் வரைக்கும் கொஞ்சம் ரீடிங் வந்து அவர் பண்ணலாம். Watson couldn't concentrate on reading, so he was just going around the house. He saw a small black ivory box. While he was examining, Holmes asked him not to touch any of his things. வாட்சன் வந்து ரொம்ப வாசிக்க முடியல, அதனால அப்படியே சுத்தி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் பார்க்குறாரு, யானை தந்தத்தால செஞ்ச பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த பாக்ஸை வந்து அப்படி எடுத்து பார்க்குறாப்புல. அப்போ ஹோம்ஸ் சொல்றாப்புல, என் பொருள் ஒன்னையும் நீ டச் பண்ணாத அப்படின்னு சொல்றாப்புல. Once the time was 6, Holmes asked Watson to put half crowns in his watch pocket and the rest in his trouser pocket, and asked to switch the gas half on and some letters, papers and the ivory box within his reach on the table. அதாவது டைம் வந்து 6 ஆனோடனே ஹோம்ஸ் சொல்றாப்புல, வாட்சன்ட்ட கொஞ்சம் காசு எடுத்துட்டு வாட்ச் வச்சிருக்க பாக்கெட்ல போட்டுரு, அதே நேரத்தில் மீதியை வந்து ட்ரௌசர் பாக்கெட்ல போட்டுரு, அதுக்கப்புறம் கேஸ் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமா எரியிற மாதிரி மாத்திரு, அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் பேப்பர்ஸ் அந்த யானை தந்தத்தால செஞ்ச பாக்ஸ் இதெல்லாம் வந்து டேபிள வந்து என் கை கேட்டுற தூரத்துல வச்சிரு. Holmes asked Watson to get Mr. Culverton Smith of Lower Burg Street, but Watson told him he wasn't aware of anyone in that name. Holmes வந்து வாட்சன் வந்து சொல்றப்பல, கல்வர்டன் ஸ்மித்னு ஒருத்தர் இருக்காரு, லோவர் பர்க் ஸ்ட்ரீட் அட்ரஸ், அங்க போய் அவரை வந்து கூட்டிட்டு வா அப்படிங்காரு. வாட்சன் சொல்றாரு, அப்படி ஒருத்தர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. Holmes clarifies. He's a planter from Sumatra visiting London. He tells him to please Mr. Smith and tell him how ill he was. Holmes சொல்றாரு, அவர் வந்து ஒரு பிளான்டர், விவசாயம் பண்றவரு சுமத்ரால, இப்போ லண்டனை வந்து விசிட் பண்ண வந்திருக்காரு, அவர்கிட்ட சொல்லு, கெஞ்சி கேளு, ஸ்மித் கிட்ட சொல்லு எவ்வளவு எவ்வளவு மோசமா நோய் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு ஹோம்ஸுக்கு அப்படின்னு சொல்லுன்னு ஹோம்ஸ் சொல்றாப்ல. While waiting for the taxi, the taxiக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்சன் மீட்ஸ் இன்ஸ்பெக்டர் மோர்டன். வாட்சன் வந்து இன்ஸ்பெக்டர் மோர்டன் வந்து மீட் பண்றாரு. அவர் ஸ்காட்லாண்ட் யார்டோட இன்ஸ்பெக்டர். அண்ட் he tells the inspector, அவர் இன்ஸ்பெக்டர் சொல்றாப்ல, ஹோம்ஸ் இஸ் வெரி இல், ஹோம்ஸ் வந்து ரொம்ப நோயில் அஃபெக்ட் ஆயிருக்காரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், வாட்சன் வந்து ஹோம்ஸுக்கு ஹெல்ப் பண்றவர், ஹோம்ஸ் தான் துப்புறிகிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறவர், யார் குற்றவாளிங்கிறவரை.
அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது வாட்சன். அப்புறம் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, அதான் இன்ஸ்பெக்டர் மோர்டன். At first, Mr. Smith wasn't willing to see Watson. முதல்ல வந்து ஸ்மித் வந்து யாரையும் பார்க்கணும் அப்படின்னு விரும்பல. But then he agrees to meet once Watson mentions the name of Holmes. ஆனா அதுக்கப்புறம் வாட்சன் வந்து ஹோம்ஸோட பேரை சொன்ன உடனே சரி வாட்சன் நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாப்ல. வாட்சன் requests and pleads him to cure Holmes. வாட்சன் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாப்ல, எப்படியாவது ஹோம்ஸை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாப்ல. Smith agrees. Okay, Smith சொல்ற சரி ஓகே அப்படின்னு சொல்றாப்ல. Watson comes home before Smith as per Holmes' instructions. ஏற்கனவே ஹோம்ஸ் சொல்லியிருந்தாப்ல, நீ வந்து அவரை கூப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஸ்மித்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றாப்ல. அது மாதிரியே அவரு ஸ்மித்து கிட்ட வந்து ஒத்துக்க வச்சுட்டு ஸ்மித்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுறாப்ல. வாட்சன் இப்படி முன்னாடி வர்றதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. Watson reaching Holmes' house tells that Smith is coming. Watson வந்து ஹோம்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஸ்மித் வந்து வர்றாப்ல அப்படின்னு சொல்றாரு நியூஸை. உடனே now Holmes wants him to go to the next room and hide there. இப்போ ஹோம்ஸ் சொல்றாரு, நீ பக்கத்து ரூம்ல போய் அங்க ஒளிஞ்சிரு அப்படிங்கிறாப்ல. என்ன விஷயம் பார்ப்போம். Smith visits Holmes and Holmes tells the symptoms and Smith feels these are the same symptoms that Victor Savage had. ஸ்மித் வந்து வீட்டுக்கு வர்றாப்ல, ஹோம்ஸ் வீட்டுக்கு. ஹோம்ஸ் வந்து சொல்றாப்ல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாப்ல. ஸ்மித் வந்து சொல்றாப்ல, இந்த பிரச்சனை எல்லாம் விக்டர் சாவேஜுக்கும் இதே மாதிரிதான் இருந்துச்சு. யார் ஸ்மித், யார் விக்டர் சாவேஜ் பார்ப்போம். Holmes mentions that Smith was responsible for Victor's death, who was Smith's nephew. ஹோம்ஸ் வந்து சொல்றாப்ல ஸ்மித் கிட்ட, நீ தான் விக்டரோட சாவுக்கு காரணம். விக்டர் வந்து யாருன்னா ஸ்மித்தோட அண்ணன் பையன் இல்லைன்னா அக்கா பையன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல ஸ்மித். Holmes says if Smith cures Holmes, Holmes would forget everything about Victor's death. அப்புறம் ஹோம்ஸ் சொல்றாப்ல, என்னை வந்து நீ காப்பாத்திரு, நீ என்ன தப்பு செஞ்சியோ அதெல்லாம் வந்து ஒன்னு நீ வந்து சிந்திக்கவே வேண்டாம், நானும் மறந்துடுவேன், நீயும் மறந்துடலாம். இப்பதான் கதை ரொம்ப சூடு பிடிக்குது. We now learn Victor was a healthy man. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் விக்டர் வந்து ரொம்ப ஹெல்தியா இருந்தாப்ல. Somehow Smith killed him. எப்படியோ ஸ்மித் வந்து கொன்னுட்டாப்ல. எப்படி கொன்னுட்டாருன்னா by making him come in contact with a deadly disease called the Eastern disease. எப்படியோ the Eastern disease வந்து அவர் மேல பரப்பி விட்டாப்ல. Now Smith inquires how he got the disease. ஸ்மித் கேட்கிறாப்ல, உனக்கு இந்த நோய் எப்படி வந்துச்சு? He adds that Holmes could have got a parcel that might have come on Wednesday. ஒரு பார்சல் உனக்கு வந்திருக்கும் புதன்கிழமை இல்லையா அப்படின்னு சொல்றாப்ல. Holmes would have opened it. நீ வந்து ஓபன் பண்ணிருப்ப. என்ன இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாப்ல ஒரு பார்சல் வந்திருக்கும், என்ன மர்மம் பார்ப்போம். Holmes says he was drunk and he opened the box that came by post. It contained a sharp spring that drew blood. ஹோம்ஸ் சொல்றாப்ல, நான் இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிருந்தேன், அந்த நேரத்தில் இந்த பாக்ஸ் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணேன், போஸ்ட்ல வந்துச்சு, அதுல வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சு, அது வந்து ரத்தத்தை உரியிற மாதிரி உறிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஏதோ விஷயம் இருக்கு. Smith is happy that Holmes opened it and got the disease. ஸ்மித்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஹோம்ஸ் தான் ஓப்பன் பண்ணாப்ல இந்த பாக்ஸை, அதனால வந்து நோய்வாய்ப்பட்டுட்டாரு அப்படின்ட்டு. He says he was the one who sent the box to kill Holmes. ஒரு வில்லன் வேணும் இல்லையா கதையில. He says, அவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு இந்த பாக்ஸ் அனுப்புனேன், உன்னை கொல்றதுக்காக தான் அனுப்புனேன், எதுக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் பார்ப்போம். Since Holmes knew about Victor's death and had informed the police about it. ஏன்னா ஹோம்ஸ் உனக்கு வந்து விக்டரை யாரு கொண்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு, அது நீயும் வந்து போலீஸ்ட சொல்லிட்ட, அதனாலதான் உன்னை வந்து கொல்றதுக்கு இந்த பார்சல் அனுப்புனேன். Smith says he will carry the box to destroy the last piece of evidence. ஸ்மித் சொல்றாப்ல, இந்த பாக்ஸை வந்து கொண்டு போயிடுறேன், இதுதான் வந்து கடைசி எவிடன்ஸ், இதை நான் வந்து எப்படியாவது இந்த எவிடன்ஸை இல்லாம ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாப்ல. அவ்வளவு சீக்கிரம் நடந்துருமா?
Holmes asks Smith to turn up the gas or the lighter so he can see very well. Holmes சொல்றாப்ல ஸ்மித் கிட்ட, சரிப்பா போறதுக்கு முன்னாடி இந்த லைட்டரை வந்து கொஞ்சம் தீ வந்து நல்லா தெரியுற மாதிரி வை, எனக்கு நல்லா கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது, எல்லாம் இருட்டா இருக்கு. அந்த காலத்துல லைட்டு கிடையாது, தீப்பந்தம் எரிய வச்சாங்க இல்லையா, கேஸ் மூலமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவருக்கு வெளிச்சம் தெரியுது, ஏன்னா 6 மணிக்கு மேல இது நைட் நேரம். வச்சாரு பாருங்க ஆப்பு. Smith was shocked to find the inspector outside. ஸ்மித்துக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வெளியே வந்து இன்ஸ்பெக்டர் யாரு, நம்மால் மோட்டன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. Holmes says he was acting by not having food or drink for 3 days. Holmes சொல்றாப்ல, எல்லாமே ஆக்டிங் தான்ப்பா, 3 நாளா நான் சாப்பிடவும் இல்லை, தண்ணியை குடிக்கவும் இல்லை. As though he had disease to catch Smith. உன்னை பிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி நடிச்சேன். Finally, Inspector Morton arrests Smith on charges of murder. வழக்கம் போல இன்ஸ்பெக்டர் வில்லனான ஸ்மித்தை வந்து அரெஸ்ட் பண்ணிடாப்ல, மர்டர் சார்ஜ். A dying detective, Sherlock Holmes, is responsible for the arrest of a criminal Smith. அப்படியே சாக கிடக்கிற டிடெக்டிவ், துப்பறிகிற வீரரான ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு கிரிமினலை வந்து ஸ்மித்தை வந்து பிடிச்சிடாப்ல. இந்த கதையை லிசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்க காமெண்ட்ஸ் எழுதுங்க. நீங்க சொல்லுங்க, இந்த துப்பறிகிற நாவல், துப்பறிகிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா? எஸ் ஆர் நோ? ஓகே, we'll meet in the next video. Take care. Bye.